வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. மாந்திரிகம் எப்படியாப்பட்ட மாந்திரிகமாக இருந்தாலும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். முதல் சப்ஜெக்ட் நல்லா நல்லா உத்து கவனிங்க. இதில் இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது, மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டை முத அறிமுகப்படுத்தி வச்சவர் நம்ம நண்பர் செந்தில் தான். யூடியூப் மூலிமா எல்லாரையுமே அப் டு பாட்டம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு கோயில் கோலம் எல்லாத்தையும் காட்டினவர் அவர் தான், என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆனா இன்னைக்கு இந்த 30 வருஷ அனுபவத்துல இது உண்மையா பொய்யான்றது கண்டுபிடிக்க 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது உண்மை, முற்றிலும் உண்மை. நேரம் காலம் பிரபஞ்சன்றாங்க, அதெல்லாம் அப்புறம். அதுக்கு மேல பலவிதமான ஜீவராசிகள், ஜின் இருக்குது, உண்மை. அதுக்கப்புறம் எச்சின் இருக்குது, உண்மை. முதல்ல விநாயகரே நான் கண்ணால எனக்கு என்னுடைய குருஜி காட்டினாரு. விநாயகருடைய சித்தி எடுக்கும்போது அப்ப எனக்கு காட்டினாரு. நல்ல கண்ணை மூடின்னு கண்ணை திறந்து பாருனாரு. அதில் நான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பரவசம் அடைங்க பார்த்து. ஆஹா, பரவாயில்லடாப்பா, இவர் தானே உண்மையானவர். அப்புறம் ஒரு சில வேலைகள்லாம் கொடுத்தேன் அவர்கிட்ட. அந்த வேலைகள்லாம் கரெக்டா பண்ணாரு. அவரா கூடவே இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கின்னு இந்த தொழிலை நானும் பண்ணிக்கிட்டு வரேன். என்னை பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் செய்வானான்றது உங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஏன்டானா அந்த கழுத்துல மணி மாலை எங்கேயே மாட்டிக்கின்னு உட்காந்து சாமியார் மாரி வேஷம் போதெல்லாம் வேஷம், அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் அது ஏண்டான்னா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாரி ஆயிடுச்சு இன்னைக்கு. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலா மனிதனோட நம்ம கலந்து போவோம். செய்யணும்னு உட்காந்தா எப்படியாப்பட்ட வேலையும். பெண் பிரிஞ்சு போயிட்டாளா, கடல் விட்டு கடல் போயிட்டாளா, தாண்டி போயிட்டாளா. ஆனா ஒரே ஒரு யோகியதை இருக்கணும் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும். அந்த பொண்ணோட முன்னாடி அவன் பழகி நல்ல பழக்கத்துல இருக்கணும். மனசுல எனக்கு இவன் தெரியுன்ற அளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது போட்டோ ஏதாவது இருந்தா கிளியரா இருக்கணும். மூணாவது செய்ய முடியாதுன்னு சவால் விடுறாங்க பேரு. அங்க ரொம்ப வருஷ கணக்குல 48 நாள் 58 நாள் இந்த சீனே கிடையாது. டோட்டலா 24 நாள். ஏண்டானா இதுல யசுர் வேதம், அதர்வண வேதம், இந்த வேதத்தை படிச்சாக மட்டும்தான் இந்த தொழிலை பண்ண முடியும். இந்த 24 நாள் இவ்வளவுதான் அது ஒர்க்கு. ஆனா அதுல அதர்வண வேதம் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். தரோவா எந்த இடத்துல எந்த சொற்கள் அதாவது கரெக்டா உச்சரிக்கணும். யசுர்வண வேதம், அதர்வண வேதம், மொத்தம் 4 வேதங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த 2 வேதம் அப்படியேப்பட்ட மகா சித்தர் யாரு, அதாவது இருக்கிற சித்தர்களே பெரியவர்னுவாங்க. அந்த சித்தர், போக சித்தர்ல இருந்து அகத்திய சித்தர் வரைக்கும் இந்த வேதங்களை பற்றி விவரமா எழுதியிருக்காங்க. இதை படிச்சா இதுக்கு இது பொருந்தும். ஆனா நாங்க காசு வாங்குறது, இவ்வளவு காசு வாங்கிட்டோம், அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து 1 லட்சம் படிக்கணும். படிச்சு என்ன பண்ண ஊரு ஏத்தணும். இது ஊரு ஏத்த இதனுடைய கனெக்டிவிட்டி ஆகும். அதுல குட்டி சாத்தான் இருக்குது, நிச்சயமா இருக்குது. அதுல ஜின் இருக்குது. ஜின்னுக்கிட்டலாம் அது வாங்கி வச்சுக்கின்னு அதுக்கு தீனி போட்டு இருக்க முடியாது. ஆனா எல்லாமே இருக்குது. என்கிட்ட வரவங்க இந்த லவ்வர்ஸுங்க அதிகமா வர்றவங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய உண்மையா இருந்தா, ஏன்னா பெற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க, பிள்ளைங்கள இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்கள கரெக்டா சரி பண்ணி விடுறது. புருஷன் பொண்ணாட்டி 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறது, அவங்களுக்கு ஒண்ணு சேர்க்கறது. ரெண்டாவது எப்பவுமே வீட்டுல பிரச்சனை இருந்துன்னே இருக்கும். அதுக்கு ஒரு மூலிகை சித்தர் இருக்காரு, அவர்கிட்ட மூலிகை வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி வீட்டுல வைங்க. அதனுடைய மூலிகை வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா கிராஜுவலா இறங்க ஆரம்பிச்சிடும். 3வது நாளே தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றது கரெக்டா நடக்கும். ஆனா மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி அதை பெருசாக்கி டெவலப் பண்ணி ஒரு நாளைக்கு திறந்தா யூடியூப் சேனலு. அன்னைக்கெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தா செந்தில் மட்டும்தான் நட்டு இருந்தாரு. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாதவங்க இல்லை. அடுத்த வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரியான சித்து வேலைகள்லாம் பண்ணிட்டு ஒரு சில குடும்பத்துல நிறைய கஷ்டப்படுறாங்க. புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறாங்க, பொண்ணு மதிக்கமானது, அப்பனை மதிக்கமானது, புள்ள அப்பனை மதிக்க மாட்டான். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நிறைய வருது. நீங்க எங்க போக வேணும், நீங்க நல்ல முடிவு பண்ணி இந்நேரக்கிட்ட போனா இது அன்னைக்கு போனமா இவர்கிட்ட இது நம்மளுக்கு கரெக்டா பண்ணி கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட வாங்க. ஒரே ஒரு முறை என்னை விசிட் பண்ணுங்க. என்னை விசிட் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கிற அனுபவம் வாய்ந்த மகா ஃபுல்லா மாந்திரிகர்கள் ஒருத்தர் 2 பேர்ல 30 பேர் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணா அவங்க தான் என் குருஜியே.
அவங்க தான் எனக்கு வந்து வேலை கற்று கொடுத்துங்களே எனக்கு அவங்க தான். அவங்க சொல்றாங்க ரொம்ப சிவியரான கேஸா எதுவா இருந்தாலும் எடுத்து பக்குவமா அந்த 24 நாள்ல கிளீனா முடிச்சிடலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து மந்திரவாதியும் இல்லை ஒரு சாமியாரோ வேஷம் போட்டு நான் ஊர்ல சுத்தல. ஸ்கேம் எங்கெங்க ஸ்கேம் நடக்குது, என்னை வந்து பார்க்கணும் இவர்கிட்ட இவ்வளவு காசு கொடுக்கணுமோ கேட்பாரோ இதுதான் கேட்பாரோ அப்படின்ற அச்சம் உங்களுக்கு தேவையே இல்லை. பூஜைக்கு தேவையானது வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்து கிளியரா பார்த்து இது செட் ஆகுமா இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த வேலையில கை வைப்போம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சலான்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பேர் ஃபுல்லா பேரை கட்டுங்கிறாங்க. அதனால அது ரெண்டும் ஒத்து வரணும், ஏற்கனவே அவங்க பேசி பழகி இருக்கணும், சண்டை வந்திருக்கணும், எதாவது ஒன்று பிரிஞ்சு போயிருக்கணும், ஏதாவது ஒன்று அஃபெக்ட் பண்ணியிருக்கணும் அவங்களுடைய மனசை. அதனால அதுக்கு அப்புறம் முடிஞ்ச பிறகு மீதி பணத்தை எங்களுக்கு பூஜைக்கு மட்டும் கண்டிப்பா காசு கொடுத்தாகணும். பூஜைக்காக உங்களுக்காக நான் சும்மா செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து 5000 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து பூஜை சாமான் வாங்கி வச்சுக்கினேன் நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து நாங்கள் இது வந்து சுடுகாட்டில் போய் உட்காந்து பண்றது அது பண்றதே இல்லை. சாதாரண வீட்டிலேயே பண்ணலாம். உட்காந்து அதை படிக்கணும், அந்த வேதங்கள் படிச்சு இந்த பெயருக்கு இந்த பெயர் கரெக்டா பொருந்தா ரைட்டு, அப்போ இது சீக்கிரம் அதான் 24 நாள் இந்த விட சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃபேமிலியா வரும். அப்புறம் ஃபோன்ல பேசுவாங்க, சார் நான் கொஞ்சம் வரட்டுமா சார், உங்களை பார்க்கணும் சார், பர்சனலாக பார்க்கணும் சார். அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணும் பேசுவோம், பாதிக்கப்பட்ட பையனும் பேசுவாங்க. இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சுமூகமா முடிச்சுன்னு போகலாம். அப்புறம் வரும்போது நானே சும்மா ஃப்ரீயாக அவங்க சேர்த்து கொடுத்துருப்பேன், அதில் ஒன்றும் கிடையாது, 2 பேரும் ஒன்றா போங்க, எல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு, நீங்கள் போங்க அப்படின்ட்டுருவேன். அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க ஃபுல்லாக குடும்பமாக வந்து 25 நாள் வரைக்கும் நம்ம காத்துக்கணுமா. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அவசரப்படுறாங்க, நாளைக்கே முடிஞ்சிடணும். ஃபாஸ்ட் ஃபுட்டாக அப்படியே சாப்பாடு போட்டு அடிச்சு உடனே போட்டு கொடுத்துற மாதிரி உடனடி இமீடியட் ஆக்ஷன்னா உண்மையால இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஃபுல்லா ஸ்கேம் நடக்குது. முடியவே முடியாது. பூஜைக்குன்றது வந்து 7 நாள்ல இருந்து 8 நாளுக்குள்ள அவங்களுடைய ஹிஸ்டரி எடுக்கணும். யாரு என்ன பண்ணிக்கிறாங்க, எங்க டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க, இது என்ன உண்மை, இது என்னன்னு எடுப்போம். அது நாங்க ஒரு சில மூலிகைலாம் வச்சு ஒரு சில இந்த மை சும்மா அதை வந்து அடுப்பு கறி மாதிரி அது எடுத்து நெத்தில வச்சுக்கினா எல்லாம் வந்துருமா, அதெல்லாம் சும்மா கதை. அது அந்த டப்பால விற்கிறது எல்லாம் வந்து இப்ப மனாவரியா விற்கிறாங்க போட்டு, அதெல்லாம் வேஸ்ட். தயவு செய்து நம்ப வேணாம் எதையும். நான் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் ஒரு சில உங்களுக்கு நம்பர்லாம் கூட தரேன், அவங்ககிட்ட நீங்க என்ன பண்றீங்க பேசி பாருங்க. என்கிட்ட வந்தவங்க இந்தா இவர்கிட்ட போங்க, உங்களால போக முடியல நான் போயிட்டு முடிச்சுன்னு வந்துடுறேன். அவங்க அட்வான்ஸா சொல்லிட்டாங்க, சார் எனக்கு 3 நாள்ல எனக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு சார், வெரி குட். ரொம்ப பேர் எத்தனை பேர் சொல்றது, எக்கச்சக்கமான பேர். ஆனா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு யூடியூப் சேனல் பாருங்கன்னா உடனே புதுசா இருக்கானேன்னு சொல்லிட்டு உடனே எடுத்து பார்த்து அதெல்லாம் ஆராய்ச்சோம் முதல் பண்ணணும். இது யாரா இது புதுமுகமாக இருக்கு, இருந்தாலும் செய்வானா, இந்த மூஞ்சி எப்படியாப்பட்ட மூஞ்சி, இது யாரு என்ன எதுவும் விசாரிக்கிறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. எத்தனையோ பேர் தப்பு பண்ணல. ஒரு பையன் யூடியூப் பார்த்து மாந்திரிகம் படிச்சு ஒரு கையை இழந்துட்டான் பெங்களூர்ல, நல்லா தெரியும் எனக்கு. யூடியூப் படிச்சு அவர் மாந்திரிகம் கத்துக்கினாரு. அதனால செய்யும் போது அது வந்து ராங்கா அடிச்சு அது வந்து ரிவெஞ்ச் எடுத்துச்சு. அதனால கரெக்டா வாங்க, கரெக்டா செஞ்சு தரேன். அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துங்குது. இந்த பொண்ணு என் நைட்டுக்கு எனக்கு படுகைக்கு வரணும் அப்படின்னு கேட்கறான். ஏண்டா நான் என் வேலையை என்ன பக்தி மார்க்கத்துல ஆன்மீகத்துல இருக்கிறேன், நான் மாமா வேலை பாக்குறதா, இந்த பொண்ணு இந்த நேரத்துல வரணும்னா அது எப்படி? நல்லா இருக்கிற குடும்பத்துல ஊரா மட்டும் பொண்டாட்டி ஏன் உன்னா கூட வரணும்? உன் பொண்டாட்டி இல்லையா உனக்கு? உன் பொண்டாட்டி இல்லை, நீ ஆனா போய் என்ன பண்ண, பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஊரா மட்டும் பொண்டாட்டி என் பக்கத்துல வரணும், நான் அவளை கூட இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமான வார்த்தைகள். இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் பார்த்து கூட கேட்டுறாதீங்க. இதை வந்து இதையே ஒரு சில குருமார்கள் பயன்படுத்தி வச்சுக்கின்னு பிளாக்மெயில் பண்ணி நிற்பானுங்க. குருமார்கள்லாம் வாங்க உங்களுக்கு புதையில காட்டுறேன்னு சொல்லிட்டு இட்டு போய் வச்சுக்கிறேன், பூதங்குது உள்ள அந்த பூத்தை பிடிக்கணும் புச்சாரணும், இதெல்லாம் எலி பிடிக்கிற வேலையாது அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது.
அந்த காலத்துல அதாவது மனிதர்கள் ஒரு பல ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் பல கோயில்கள் இருந்திருக்குது. அப்போ பூமியில வந்து புதைக்கப்பட்டிருக்குது. எதனா ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு இல்லையா, அழிஞ்சு போச்சு உலகம். அப்ப எங்கேயோ ஒருத்தர் பள்ளம் வெட்டமும் டங்கு சத்தம் வந்து அதுல எடுத்து அது கவர்மெண்ட் சொத்து, அது புதையலுக்குன்னு சொல்லி காட்டுறான்னு சொல்லிட்டு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இன்னும் கூட அதை நம்பி சுத்தி நிற்கிறானுங்க. அந்த மாதிரி இல்லை. யார்கிட்ட போய் ஏமாறாதீங்க. என்ன பாருங்க, வந்து தீர்வு கிடைக்கும். நல்ல தீர்வு, ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்க வந்த உடனே 2 நாள்ல 3 நாள்ல 1 வாரத்துல அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பி போவாதீங்க. பொய்யானது. எங்கேயோ இருப்பான் ஒரு மூலையில ஜிபே பண்றா நான் பண்ணி கொடுத்துறேன்னுவான். அப்புறம் போன் எடுக்க மாட்டான், எதையும் எடுக்க மாட்டான். தயவுசெய்து இருந்தாலும் பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் யாரும் கிடையவே கிடையாது, பண்ணவே முடியாது. இந்த பிரபஞ்சம் சும்மா கிடையாது. இதுல வந்து நம்ம செய்யறது என்னவோ நம்ம ஆப்போசிட்டா நம்மளுக்கு அதுவே வரும். அதனால அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள், கரெக்டான ஆட்கள் வாங்க வச்சு கரெக்டா பண்ணி தரேன். வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் சந்தோஷமா வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, இன்பமாக வாழ்ந்துட்டு போகலாம். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் கத்துக்கும் போது என்னுடைய குருமார்களை போகும்போது எல்லாமே ஃபெயிலியர் ஆகினே வந்தது. அப்புறம் அந்த ஊர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த ஒரு ஊருக்கு போனா அங்க ஒரு குருமார் இருந்தாரு. சின்ன பையன் தான், வயதானவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க அதான் குருமார்னா 97 வயசு. இதெல்லாம் இந்த புருடாவே நம்பாதீங்க, இதெல்லாம் புருடா. 87 வயசு. கடவுள் அந்த பிரபஞ்சம் அவனுக்கு அந்த பவரை கொடுத்துருந்தது. நான் போன உடனே என்னை பார்த்த உடனே என்னுடைய பயோடேட்டா சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு தீட்சை கொடுத்தாரு. தீட்சை கொடுத்த உடனே நீ எதெல்லாம் கை நீட்டி சரியா அந்த எல்லா வேலையும் பழிக்கும் போனாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் என்ன ஒரு 21 நாள் விரதம் இருக்க சொன்னாரு. இருந்து இந்த நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருந்து உடம்ப பக்குவப்படுத்தி காலையில மாலையில 2 வேளை விளக்கு வச்சு அவர் சொன்ன மந்திர வார்த்தைகள்ல ஃபுல்லா ஜபிட்டு அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி இல்ல நைட்டு தூக்கத்துல என்னை வந்து யாரோ வந்து எழுப்பி என் பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டேன். அது வேற யாரும் இல்லை, அந்த குரு தான். அந்த ஃபீல் ஆன பிறகு என்னை அறியாம என் உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஆச்சு. உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், இங்க வாங்கன்னாரு. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சாரு, அஸ்ஸாமுக்கு அனுப்பிச்சாரு. அஸ்ஸாமுக்கு போயிட்டு அங்க ஒருத்தர், அங்கேயும் ஒரு 45 வயது, ரொம்ப வயசு கம்மி தான் இருக்கு. அவர் 2 இலையை பிடிச்சி என்ன பண்ண கிள்ளி கொடுத்தாரு. இந்த இலையை எந்த அளவுக்கு உன்னால சாப்பிட முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமான சாப்பிட, ரொம்ப கசக்கன்னாரு. ஏன் சாமி நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இந்த பிரபஞ்சம் உன்னை படைக்கப்பட்டது, எங்கிட்டலாம் வரணும்னு இருக்குது, சாப்பிடுனாரு. எனக்கு பயம் வந்துச்சு, அது வாயில வைக்க முடியல. எப்படியோ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வராங்காட்டி அந்த இலையை அப்படி கட்சி உள்ள கொடுத்த பாட்டில் வாட்டர் எல்லாம் மொத்தத்தையும் குடிச்சிட்டேன். எப்படி மென்று மீங்கிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாரு 3 நாள் கழிச்சு என்கிட்ட பேச பண்ணாரு. 3 நாள் கழிச்சு பேசும்போது அவரு என்னுடைய கனவுல வந்தாரு. அவரு வந்து சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்தான வார்த்தைகள். உண்மையை செய், வரவங்களுக்கு துரோகம் பண்ணாத, காசு வாங்கி ஏமாத்தாத, இதை கரெக்டா பண்ணு, உனக்கு உன்னால முடியலையே ஃபோன் பண்ணி சொல்லு, நான் உனக்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துருவேன். நீ இதை ஏழை மக்களுங்களுக்கு ஏதாவது கோயிலுக்கு எதுக்குன்னா உனக்கு கொடுத்து விடு. காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தியானா, நீ லட்சத்துல வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா, கோடியில வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா வேற எங்கன்னா போ. நீ புண்ணியத்தை தேடணும்னா எங்களை ஃபாலோ பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குருமார்களா டச் பண்ணி அவங்க சொன்னதெல்லாம் காசி யாத்திரா கீசி யாத்திரா எல்லாம் சொன்னவங்கெல்லாம் டச் பண்ணி இன்னைக்கு எங்க வீடு எல்லாம் மகான்களுடைய வீடு மாதிரி தான் இருக்கு. என் வீடு